யான் சின்ன பொண்ணே அழுவுற? உன்னை கூட்டிட்டு போய் நடு ரோட்ல நிறுத்திட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளவு அழுகுறியா? என்ன நம்பலையா சின்ன பொண்ணே நீ? அதெல்லாம் இல்லைங்க. இவ்வளவு தைரியமான நீங்களே கண் கலங்கி நிக்கும் போது நான் மட்டும் என்ன? உங்களை பார்த்தாதான் எனக்கு அழுகையா வருது. அழுகாத சின்ன பொண்ணே, நான் இருக்கேன் சரியா? அழுகாத. இத்தனை நாள் அம்மா தங்கச்சின்னு சொல்லிட்டு நான் மட்டும்தான் நம்ம வீடு நம்ம தங்கச்சி நம்ம அம்மா நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். ஆனா எங்க அம்மா அப்படி நம்மள நினைக்கவே இல்லை. ஒரு பாரமா மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கா. அது தெரியாம இத்தனை நாள் வாங்கின மொத்த சம்பளத்தையும் எடுத்துன்னு போயிட்டு அவகிட்டதான் கொடுத்துருக்கேன். அன்னைக்கே நீ சொன்னா நம்மளுக்குன்னு ஒரு சம்பாத்தியம் வேணும், நம்மளுக்குன்னு ஒரு சேமிப்பு வேணும்னு சொல்லிட்டு நான் நீ சொல்லுறதை கேட்காம ஆடிக்கிட்டு இருந்ததுனால இன்னைக்கு கையில ஒத்த ரூபா கூட இல்லாம உன நடு ரோட்ல நிறுத்துற நிலைமை வந்துட்டே சின்ன பொண்ணே. ஏங்க, அழுகாதீங்க. நம்மளுக்குன்னு ஒரு வீடு வாசல் இல்லாமையா போயிரும். நம்ம உடம்புல தெம்பு இருக்கு, நம்ம உழைச்சி சாப்பிடுவோம் சரியா? நீங்க கவலைப்படாதீங்க, என்ன ஆனாலும் நான் உங்க கூட இருப்பேன். அதுக்குன்னு இல்ல சின்ன பொண்ணே, ஒரு ரூபா கூட கையில இல்லாம இருக்கு. இந்த நிலைமையில நான் உன்னை எங்க சின்ன பொண்ணே கூட்டிட்டு போய் நிப்பேன்? உனக்கு பேர் காலம் பார்க்கணும்னா நான் யாருக்கிட்ட போய் நிப்பேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏங்க, நீங்க கவலைப்படாதீங்க. என் அம்மா வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இருக்கலாம், அதுக்கப்புறமா எங்கேயாச்சும் போகலாம். ஆஹா, இதுதான் கதையா? பாத்துக்கோல, உன்னை இங்க இருந்து பிரிச்சு அவ அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு தான் இந்த நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா. இல்ல சின்னதர, இப்பமாச்சும் கண்ணை முழிச்சு அம்மா சொல்லுறதை கேளு. அவளை ஒரு 4 அடி போட்டு அவ அம்மா வீட்டுக்கு இழுத்துக்கிட்டு போய் விட்டுட்டு வா. அப்பதான் அவ திருந்துவா. இல்லன்னு வச்சுக்கோ, எதுவுமே இல்லாம பிச்சைக்கார மாதிரி நடு ரோட்ல தான் நிக்கணும். ஏம்மா, நீ சொன்னதுக்கு ரொம்ப நன்றிமா. இது வரைக்கும் நீ சொன்னதே போதும். உன் முகதான் உனக்கு முக்கியன்றத நீ நிரூபிச்சுட்ட. இனிமே என் பொண்டாட்டி கூட வாழ்றேன் நானு. அதையாச்சும் விட்டு வைமா. நாங்க இதுக்கு மேல இங்க இருக்க மாட்டோம். நாங்க கிளம்புறோம். இங்க பாருல சின்னதர, பூனை கண்ணை கட்டிக்கிட்டு இந்த உலகம் இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சான். அந்த கதையா நீ அவ சொல்றதுக்கெல்லாம் ஆடிக்கிட்டே அவ பின்னாடியே போகாத, கண்ணை கட்டிக்கிட்டு. அவளை தான் சொல்லுவான் பாத்துக்கோ. நீ சொல்லுறத கேளு. அவளை கூட்டிட்டு போய் அவ அம்மா வீட்டுல விட்டுட்டு இப்பமே வந்தியானா நீ இந்த வீட்டுல இருக்கலாம். இல்லன்னா அப்படியே போக வேண்டியது அவ கூட. நான் ஒன்னும் கையால் ஆவதும் இல்லம்மா. இத்தனை நாள் உன்னையும் தங்கச்சியும் பத்திரமா பாத்துக்கதான் செஞ்சிருக்கேன். உனக்கும் சோறு போட்டிருக்கேன், அவளுக்கும் கல்யாணம் முடிச்சிருக்கேன். என்ன எனக்குன்னு ஒரு சேமிப்பு இல்லாம போயிட்டு அப்பமே சொன்னான் என் பொண்டாட்டி. நான் தான் கேட்கல. இனிமையாச்சும் என் பொண்டாட்டி என் பிள்ளைக்காண்டி வாழணும்னு எனக்கு என்ன விட்டுருமா? சரில, உன் இஷ்டப்படியே நடந்துக்கோ. எனக்கு என்ன வந்துச்சான்? இப்ப சொல்றதுதான், இந்த சொத்து பத்து வீடு வாசல் எல்லாம் தோட்டம் துறவு எல்லாமே என் பொண்ணுக்கு மட்டும்தான். இனிமே நீ எக்கார்ந்து கொண்டு இங்க வரக்கூடாது சொல்லிட்டேன். என் மொபைலை கூட்டிட்டு போய் ஜெயில உட்கார வச்சவல நீ தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கல. சரி சரி, இதுக்கான தண்டனையே நீ அனுபவிப்ப. ரோடா காசு பணம் இல்லாம சோத்துக்கு வக்கு இல்லாம கடைசியில என் காலிலே வந்து 2 பேர் விழுவீங்க. அப்போ தெரியும் இந்த செல்லைத்தாய் சொன்னது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு. அவ பின்னாடி போனான்னு வச்சுக்கோ, கடைசியில உன்னை பிச்சை எடுக்கதான் விடுவான். எம்மா, நிறுத்துமா உன் கருசனைக்கு. நீ இவ்வளவு தூரம் சொன்னதே போதும். சின்ன பொண்ணே, வா நம்ம கிளம்பலாம். ஏலே, சொல்லுறத கேளு. அவ பின்னாடி நம்பி போவாதே, கடைசியில உன் நடு ரோட்ல தான் நிறுத்துவா. அவ அம்மா அப்பைய நம்பி போவாத சொல்லிட்டேன். அங்க அவங்களே வந்து அவன் தம்பி கை காசை தான் நம்பி இருக்காங்கன்னு எனக்கு சொல்லிச்சு ஒரு ஆளு. சொல்லுறத கேளுல, அவளை நம்பி போவாதே. ஏன் சின்ன பொண்ணே நின்னுகிட்டு இருக்கா? என்னால உனக்கு சோறு போட முடியாது உழைச்சு நினைக்கியா சின்ன பொண்ணே? வா போவோம். ச்சே, அப்படிலாம் நான் நினைக்கலங்க. எவ்வளவு பெரிய மனுஷன் நீங்க. எப்படி கல்லு கணக்கா இருப்பீங்க, நீங்களே இப்படி கலங்கி போய் இருக்கீங்களே. அது நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. வாங்க நம்ம போவோம். அவ்வளவு சொல்லி உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டு போய்கிட்டு இருக்கல நீ. நீ நான் சொல்றதெல்லாம் கேட்டா நீ அடங்க மாட்ட. அவ பின்னாடி போய் ரோட்ல நின்னு சோத்துக்கு வக்கு இல்லாம லோலோல அடைஞ்சு என் காலு கீழே வந்து நிப்ப. அப்ப தெரியும் இந்த அம்மா சொன்னது எவ்வளவு பெரிய உண்மைன்னு சொல்லிட்டு. என் மொபைலையே ஜெயில எடுத்துட்டு போயிட்டு வச்ச சின்ன பொண்ணே, இனிமே உன்னை நான் சும்மா விட மாட்டேன். சிவகுமாரா, ஏழு சின்னதர, என்ன இந்த சைடு நின்றுகிட்டு இருக்கா நீ? என்னாச்சு? நடுராத்திரி மாசமா இருக்க பொண்ணு இங்க கூட்டிட்டு வந்திருக்கே, என்னமா? அண்ணே, அது வந்து என்னடா நடந்துச்சு சொல்லி. தங்கச்சி வர கண்ணீரும் கம்பளியுமால நின்னுகிட்டு இருக்கா மாசமான நேரத்துல. சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் வாங்க. என்னாச்சுன்னு தெரியலையா? ஐயோ, சரி 2 பேரும் ஒரு டீ குடிக்கீங்களா? ஒரு டீ போட்டு கொடுக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாடா. எங்க அம்மா எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா. வயிற்றுல குழந்தையோட எங்க போறதுன்னு தெரியல. இந்த ஊர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆளு நீ மட்டும்தான். அதனாலதான் உன்கிட்ட உதவின்னு கேட்டு வந்திருக்கேன். நீயும் எங்களை விரட்டி விட்டுறாதடா. டேய், அப்படியாடா நம்ம 2 பேரும் பழகி இருக்கோம். எனக்கு கஷ்டம்ன்ற வந்த நேரத்துல இந்த டீ கடையை போட்டு உதவி செஞ்சவன் நீ. உன்னை விட்டுட்டு இந்த டீ கடை மட்டும் எனக்கு வயசதி இல்லை. இனி இல்லைன்னா இந்த டீ கடை எங்கன்னு வந்திருக்கோம். எழு சிவகுமாரா,
சின்னதர நீ ஒன்றும் கவலைப்படாத. என் அம்மா எதுவும் சொல்ல மாட்டா. என் பொண்டாட்டி தங்கமானவ பாத்துக்கோ. அவளை நான் உன்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். வாங்க வீட்டுக்கு போவோம். இந்த நேரத்துல பிள்ளைய கூட்டிக்கிட்டு இப்படி வந்திருக்கிய, மாசமான பிள்ளைய கூட்டிக்கிட்டு நெஞ்செல்லாம் படபடன்ல வருது எனக்கு. சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் முதல்ல. டேய் என்ன மச்சான் சொல்லு. டேய் அது வந்து இப்படி கண்ணீரும் கம்பளமா ரோட்டோரமா நடந்து போனா என்னடா நினைப்பாங்க? 2 பேரும் கண்ணை தொடச்சிக்கிட்டு சிரிச்ச மாதிரி வாங்க. வீட்டுக்கு போயிட்டு எல்லா பிரச்சனையும் பேசிக்கலாம் வாங்க. ஆமாங்க, அண்ணன் சொல்றதும் சரிதான். தங்கச்சி கிட்ட இருந்து அந்த பேக்கை வாங்கி கொடுறா, நான் தூக்கிட்டு வரேன். பரவாயில்லன்னா இருக்கட்டும், நானே எடுத்துக்கிட்டு வாரேன். ஏம்மா அந்த பேக்கை கூட நான் தூக்க கூடாதா? குடுமா. குடு சின்ன பொண்ணே, அவன் எடுத்துட்டு வரட்டும். சரிங்க, இந்தாங்கண்ணே. அப்பா அப்பா என்ன கணம் கிடக்கு. அதுக்குதான் சொன்னேன் அவளே எடுத்துட்டு வரட்டும்னு. ஏழை கூறுகிட்டவனே, எனக்கே இந்த கணக்கு கணக்குன்னா அந்த பிள்ளை எப்படிதான் தூக்கிட்டு வரும்? சரி வாங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் பேசிக்கலாம். சின்ன பிள்ளை, உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? இப்படியா நண்பன் கிட்ட போயிட்டு உதவிக்குன்னு நின்று இருக்கோம் நடுராத்திரியில. உனக்கு எதுவும் கஷ்டம் இல்லையேம்மா? என்னங்க அதுல என்னங்க இருக்கு? நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இருந்துக்கணும். இதுல எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் சங்கடமும் இல்லை. நீங்க எதுவும் என்ன நினைக்காதீங்க. வாங்க நம்ம போவோம். அண்ணன் போய் கொஞ்ச நேரம் ஆயிட்டு வாங்க, அவங்க ஏதாச்சும் தப்பா எடுத்துக்க போறாங்க. சரி சின்ன பொண்ணே, பார்த்து வா. என்னாச்சுன்னு தெரியலையே. போனவங்க இவளை அரெஸ்ட் பண்ணாங்களா, என்ன கதை ஏது கதைன்னு ஒன்றும் புரியல. ச்சே, தனியா விட்டுட்டு போய் நம்மளுக்கு மண்டையே குழம்புதுப்பா. வராங்கன்னு நினைக்கேன். அமைதியா இருந்துக்கோ வள்ளி, இல்ல உன்னை கிள்ளி கிள்ளி எரிஞ்சு தூக்கி போட்டுருவாங்க பாத்துக்கோ. என்ன கிழவி தனியா பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு? நான் என்னப்பா பேச போறேன்? என்னதான் கூட்டிட்டு வந்து இந்த ஜெயில அடைச்சு வச்சிருக்கீங்களே, நான் என் போக்குல ஏதோ பேனாத்திக்கிட்டு கிடக்கேன். உனக்கு என்னப்பா பிரச்சனை? வரட்டும் வரட்டும், கனகா பின்னாடிதான் வரா. ஒரு 4 குடு கொடுக்க சொன்னாதான் நீலாம் அடங்குவேன். கட்டையில போறவன் எப்ப பார்த்தாலும் அடிக்க சொல்றதுலயே தான் இருக்கான். இவனுக்கு என்னதான் நம்ம அப்படி பண்ணணும்னு ஒண்ணும் விளங்கல எனக்கு. என்ன கிழவி முணுமுணுத்துக்கிட்டு இருக்கா? ஒண்ணும் இல்லப்பா தம்பி, நீ உன் பொண்டாட்டி பிள்ளையோட நல்லா இருக்கணும்னு சொன்னேன். ஓஹோ, நீ அப்படி சொன்னா நான் இதை நம்பணும். சரி சரி, நம்பிட்டேன். கனகா வந்து ஒரு 4 போட சொல்றேன். இவன் ஒருத்தன், இவனுக்கு வேற வேலை இல்லை. அவளை சொல்லியில. சரி என்ன இவன் மட்டும் தனியா வர மாதிரி இருக்கு? ஒருவேளை அவ உண்மையை தெரிஞ்சு ஓடி போயிட்டாலோ? ஐயோ, இவ வர கோவத்தை பார்த்து என்னெல்லாம் வேலு வேலுன்னு வெளுப்பா. தள்ளி ஓ ஆரம்பி போய் படுத்துரு, வயித்தால போதுன்னு சொல்லி. ஐயோ எடி நாத்து, உன்னை நம்பி வந்ததுக்கு நல்லா பண்றடி நீ. என்ன நாய் ஊழ விடுற மாதிரி ஊழ விட்டுட்டு வரா? இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, யாரா இருக்கும்? வேற எதுவும் நம்ம நாத்து வேணும். நல்ல வேலை திரும்ப வந்துட்டா. எடி உன்னை ஒருத்தவங்க இழுத்துக்கிட்டு வருவாங்களோ, சீக்கிரம் வாடி. நல்லா குண்டா சோறு திம்பாபல பாக்குறதுக்குதான் இப்படி இருக்கா. நல்ல ஆளு திம்சு கட்ட மாதிரி நல்லா இழுக்க முடியாம கல்லு கணக்கா இருக்கா. மேடம் என்ன விட்டுருங்க மேடம், நான் என் வீட்டுக்கு போறேன். எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல, சொல்லுறது கேளுங்க. ஐயோ, இந்த சைடு முன்னாடி வந்து சொல்ற எதுவா இருந்தாலும். மேடம் உண்மையதான் சொல்றேன் மேடம், என்ன விட்டுருங்க மேடம். ஓஹோ அப்படியா? இதோ உனக்கு ஒரு 4 கூடு கொடுத்தா நீயே போயிட்டு செல்லுக்குள்ள உட்காந்துப்பா. இரு, நான் போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். சும்மா இருந்த வழியே சொரிஞ்சு விடுறாள, நல்ல வேலை நம்மள மறந்துட்டா. இவ சும்மாவே ஏறிதான் அடிப்பா. இது லத்திய வரை எடுத்துட்டு வரேன்னு சொல்றாளே. ஐயோ கடவுளே முருகா. எம்மா இந்த அடி போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? போதும் தெரியாம சொல்லிட்டு விட்டுருங்க, நானே ஜெயிலுக்குள்ள போயிட்டு உட்காந்துக்கிறேன். எம்மாடியோ, உன்னை சும்மா விட மாட்டேன்டி. எம்மா